அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் MK சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தீபாவளி அன்று நாம் செய்யக்கூடிய லட்சுமி குபேர பூஜை முறையை பற்றித்தான். வாங்க பார்க்கலாம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் தீபாவளி திருநாளில் நாம் செய்யும் பூஜையின் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். அதில் மிக முக்கியமான பூஜை லட்சுமி குபேர பூஜை. செல்வ வளங்களை வழங்கிடும் மகாலட்சுமியையும் நவநிதிகளையும் வைத்துள்ள குபேரரையும் ஒரு சேர பூஜை செய்வதன் மூலம் நமது செல்வ நிலை உயரும், தரித்திரம் நீங்கும். இதற்கு மிகவும் உன்னதமான நாள் தீபாவளி திருநாள். இந்த ஆண்டு தீபாவளி திருநாள் 20/10/2025 திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்று மாலை 4:15 மணிக்கு மேல் அமாவாசை திதி துவங்குகிறது. எனவே நாம் 20/10/2025 திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் லட்சுமி குபேர பூஜையை துவங்கலாம். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு எவ்வுலகமும் இல்லை என்பார்கள். மனிதன் வாழ்க்கையை செம்மையாக நடத்த பொருள் மிகவும் அவசியம். பொருளை அருளோடு பெற வேண்டும். பொருளும் அருளும் நாணயத்தின் இரு பக்கம் போன்றது. ஆனால் நடைமுறை வாழ்வில் பொருள் இருப்பவர்களிடம் அருள் இல்லை, அருள் இருப்பவர்களிடம் பொருள் இல்லை. கர்ம வினையை களைந்து செல்வ செழிப்பை அடைய வேண்டும் என்னும் ஆதங்கத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் பல வழிகளையும் தேடி அலைகிறான். அதற்காக ஜாதகம், பரிகாரம், மந்திரம், எந்திரம், தந்திரம், கோவில், குலம் எனவும் தேடி அலைகிறார்கள். அப்படி எத்தனை காலம் தேடி அலைந்தாலும் எளிதில் குபேர அந்தஸ்தை பெற முடிவதில்லை. கர்ம வினையை களைந்து எளிதில் லட்சுமி கடாட்சம் பெறவும், குடும்பத்தை சூழ்ந்திருக்கும் இருளை நீக்கி குபேர செல்வத்தை பெறவும் நமது முன்னோர்கள் கடைபிடித்த திருநாள் தான் தீபாவளி திருநாளில் செய்யப்படும் லட்சுமி குபேர பூஜையாகும். குபேரன் தன் செல்வம் அனைத்தையும் இழந்து நின்ற போது லட்சுமி தேவியை வணங்கி பூஜை செய்து மீண்டும் இழந்த செல்வங்களை பெற்றாராம். இதற்கு ஒரு புராண கதை உள்ளது. அது பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். இப்போது பூஜை செய்யும் முறை பற்றி பார்க்கலாமா? இந்த பூஜை செய்வதால் நம் இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது ஐதீகம். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் விரதம் இருந்து லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம். பூஜைக்கான ஏற்பாடுகளை முந்தைய நாள் இரவே செய்து முடித்து விடுவது நல்லது. அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்த பிறகு பூஜை அறையில் லட்சுமி குபேரர் படம் மற்றும் குபேர எந்திரத்தை கிழக்கு அல்லது மேற்கு திசை பார்த்தபடி வைத்து பூஜை அறையையும் தெய்வ திரு உருவங்களையும் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். லட்சுமி குபேரர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். சுவாமி படத்துக்கு முன்பாக தலைவாழை இலை விரித்து அதில் நவதானியங்களை தனித்தனியாக பரப்ப வேண்டும். நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பு வைத்து அதில் சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும். பிறகு செம்பின் வாயில் மாவிலை கொத்தை செருகி அதன் நடுவில் ஒரு தேங்காயை மஞ்சள் பூசி நிறுத்தின வாக்கில் வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் முதலான நிவேதன பொருட்களோடு தட்சணையாக பணம் மற்றும் சில்லறை நாணயங்களையும் சேர்த்து கலசத்துக்கு முன்பாக வைக்க வேண்டும். தொடர்ந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வலது பக்கமாக வைக்க வேண்டும். அவருக்கு குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும். மந்திரம், அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம். விநாயகரை வழிபட்ட பிறகு மகாலட்சுமியின் ஸ்தோத்திர பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். ஆனைமுகனே போற்றி, விநாயகரே போற்றி, அஷ்டலட்சுமியே போற்றி, குபேர லட்சுமியே போற்றி, தனலட்சுமியே போற்றி என அருள் தரும் தெய்வ போற்றிகளை சொல்லியும் வழிபடலாம். தொடர்ந்து குபேர ஸ்துதியை சொல்லி வழிபட வேண்டும். துதி தெரியாதவர்கள் குபேராய நமக, தனபதியே நமக என்று துதித்து உதிரி பூக்களை கலசத்தின் மீது போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து முடித்ததும் வாழைப்பழம், காய்ச்சிய பசும்பால், பாயசம் ஆகியவற்றை லட்சுமி குபேரருக்கு நைவேத்தியம் செய்து கற்பூர தீபாராதனையோடு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். தாம்பூலத்தில் வைத்திருந்த தட்சணையை ஏழை சுமங்கலிக்கு கொடுப்பது சிறப்பு. லட்சுமி குபேர பூஜை செய்வதால் சங்கடங்கள், காரிய தடைகள் நீங்கும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். நம் இல்லத்தில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். நாணய வழிபாடு எப்படி செய்வதென்று பார்க்கலாமா? அன்று லட்சுமி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். குபேர பகவானுக்கு உகந்த எண் 5 என்பதால் ஒரு தட்டில் நம் கை நிறைய 5 ரூபாய் நாணயங்களை போட்டு அதை தட்டில் இருந்து நம் இரு கைகளாலும் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் நாணயங்களில் இருந்து ஒளி எழும்பும். அப்போது அழகாபுரி அரசே போற்றி என்று துவங்கும் குபேர பகவானின் 108 போற்றிகளை சொல்லி வழிபட வேண்டும். 108 போற்றிகளையும் சொல்லி முடிக்கும் வரை தட்டில் உள்ள நாணயங்களை இரு கைகளால் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலேயே போடுவதுமாக இருக்க வேண்டும். குபேர பகவானுக்காக செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை.
நாணய பூஜை செய்து முடித்ததும் பால் மற்றும் சர்க்கரை கலந்த சிவப்பு அவல் நைவேத்தியம் செய்து தீப தூபம் காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். செல்வம் பெருகும் லட்சுமி குபேர வழிபாட்டை மேற்கொள்வதோடு அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிகவும் சிறப்பு. தீபாவளி என்பது புத்தாடை அணிந்து பட்டாசு வெடிக்கும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல. தீபாவளி நாளில் கடவுளை மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நம் வீட்டில் செல்வம் செழிக்கும், என்றுமே பணப்பற்றாக்குறை இருக்காது. நாம் எல்லா வளங்களும் பெற்று வாழலாம். தான் இழந்த செல்வங்களை குபேரன் திரும்ப பெற்றது எப்படி, உலகின் அத்தனை செல்வமும் குபேரனிடம் சேர்ந்தது எப்படி என்பதற்கு ஒரு புராண கதை உள்ளது. அது என்னவென்று பார்க்கலாமா? நான்முகனான பிரம்மனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விஸ்வரசு. அவருக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர் தான் குபேரன். அப்போது அவரின் பெயர் வைஸ்ரவணன். இளையவளான கேகசிக்கு பிறந்தவர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. ஆரம்பத்தில் இலங்கையை குபேரன் தான் ஆண்டு வந்தார். ராவணன் தவம் இயற்றி வரங்கள் பல பெற்றதும் வைஸ்ரவணன் அதாவது குபேரன் அவரை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்துக் கொண்டார். நாடிழந்த வைஸ்ரவணன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையை விரும்பினார்கள். அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள். ஆனால் எந்த பெண்ணையும் இவருக்கு பிடிக்கவில்லை. பேரழகியாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வர தொடங்கினார். சிவபெருமானின் மீது மாளாத பக்தி கொண்ட குபேரன் சிவாலயம் தோறும் சென்று அழகிய பெண் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். நாளடைவில் பல ஸ்தலங்களில் தங்கி இருந்து தவம் ஏற்றவும் செய்தார். இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார். அந்த நகரின் அமைதியையும் பெருமையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார். அது மட்டுமா, அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் பெற்ற விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார். பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவ தியானத்தில் மூழ்கிவிட்டார். 1 2 800 ஆண்டுகளை கடந்தது தவம் என்கிறது புராணம். அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இன்றி பல இடையூறுகளை தாண்டி அவரின் தவம் தொடர்ந்தது. எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினர். ஆனாலும் அவருக்கு இடையூறு ஏதும் செய்யாமல் விட்டுவிட்டனர். காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னிச்சூடு கைலாயத்தையும் தொட்டது. பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்க கூடாது என அவருக்கு அருள் புரிய கிளம்பினார். அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார். கடும் தவம் மேற்கொண்டிருந்த வைஸ்ரவணன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கனிய அழைத்தனர். அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்தில் இருந்து விடுபட்டார். இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார். உலகத்து நிதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார். வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார். செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன். சித்திரரேகை எனும் மங்கையை மணமுடித்து தந்து அவரை ஆசீர்வதித்தார். சிவபெருமானுக்கு பிரியமான நண்பராக குபேரன் மாறினார். இதனால் சிவசகா என்ற பெயரையும் கொண்டார். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தவம் இயற்றி சிவனை தரிசித்த காரணத்தால் தான் உலகத்தின் நிதிகளை எல்லாம் குபேரன் பெற்றார். தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாக செயலை போற்றியே அவர் தேவருலகின் நிதியமைச்சர் பொறுப்பை பெற்றார். அது மட்டுமா, காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாஜலபதிக்கே கடனும் கொடுத்தார். எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும். காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருளாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே சேரும் என்பதையே குபேரனின் கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.